வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டேன்னா, முருகப்பெருமானுக்கான நிவேத்தியம். போன வருஷம்லாம் கூட நம்ம வந்துட்டு திணை லட்டு, பஞ்சாமிர்தம், திணை அரிசி பாயசம், அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திணை அரிசி எப்பயுமே முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இது. அந்த திணை அரிசியில் சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். திணை அரிசியும் பயத்தம்பருப்புமா இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு ஒரு 1 ஹவராக ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் ஊற வச்சேன்னா கூட போகிறோம். இது நல்லா ஒரு 1:4 அப்படின்றதுல தண்ணி விட்டுருங்க. இந்த கப்பால் 1 கப்பு திணை அரிசி எடுத்துனேன். இதில் 1/4 கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துனேன். ரெண்டையும் கொஞ்சம் சூடு வர வறுத்துட்டு களைஞ்சு அப்புறம் தண்ணி 2 தடவை எடுத்து கீழே விட்டுட்டு அப்புறம் 3ஆவது தடவை ஒரு 4 கப்பு தண்ணி விட்டு வச்சுட்டேன். இது 1 கப்பு பால், இதையும் இதில் ஆட் பண்ணுறேன். சுவாமி நைவேத்தியம் அப்படிங்கிறச்சே நீங்கள் இந்த பாலை விட்டு இந்த திணை பொங்கல் பண்ணி பாருங்கோ, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 கப்பு திணை அரிசி, 1/4 கப்பு பயத்தம்பருப்பு, அதுக்கு 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன், 1 கப்பு பால் விட்டுருக்கேன். இது அப்படியே நல்லா குழச்சலாக வேகட்டும். இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா ஒரு 5-6 விசில் குழச்சலாக வாங்கி எடுத்துடலாம். இதை தட்டு போட்டிருக்கோம், மூடியாச்சு. நல்லா ஒரு 6 விசில் கிட்ட வரட்டும். மீடியம் ஹையில் வச்சு 6 விசில் வாங்கிடுங்க. நல்லா குழச்சலாக வேகட்டும். இதில் நான் இன்னொன்று கூட ஆட் பண்ண போகிறேன். என்னென்னு கேட்டேன்னா, தேனும் திணை மாவும் இதெல்லாம் சேர்ந்தது தான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ கடைசியாக அந்த தேனையும் விட்டு இறக்கி நம்ம இந்த சக்கரை பொங்கலை பண்ண போனோம். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நைவேத்தியம். கண்டிப்பாக எல்லோரும் தைப்பூசத்துக்கு இந்த நைவேத்தியத்தை பண்ணி முருகப்பெருமானுக்கு எல்லோரும் நைவேத்தியம் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது ஆகட்டும். நான் ஒரு 6-7 விசில் வந்துடுத்து அடுப்பை அணைச்சிடுறேன். நல்லா இது ப்ரெஷர் இறங்கட்டும். அதுக்கப்புறமா வெல்லத்தை கரைச்சிட்டு நம்ம இதை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ப்ரெஷர் இறங்கிட்டு 2 பங்கு நாட்டு சக்கரை ஒரு வெல்லம் உங்களுக்கு சௌரியமானது எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். நாட்டு சர்க்கரை, ஜாகிரி பவுடர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஜாகிரி பவுடர்னு கூட கிடைக்கிறது. நீங்கள் ஜாகிரி பவுடர்லாம் க்ளீனாகவே இருக்கும். நீங்கள் ஜாகிரி பவுடர் வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் யூஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கரைஞ்சிடுத்தோம். இந்த ஸ்டேஜில் இந்த திணை அரிசி, வெல்லம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மீடியம் ஹையில் வச்சு கொதிக்க விடுங்கோ. அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்கோ, அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா குழச்சலாக ஆனதுக்கப்புறமா பாக்கியெல்லாம் இதில் ஆட் பண்ணலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாமே. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. நல்ல ஜோரான திணை அரிசி சக்கரை பொங்கல் ரெடி எடுத்து இதை இறக்கி வச்சுட்டு இதில் தேன் கொதிக்கிறதே விடக்கூடாது. நல்லா இறக்கிட்டு முந்திரி பருப்பு, திராட்சை பழம் இதெல்லாம் இதில் வறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேனை இதில் விட்டு கலக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிட்டு இதை இறக்கி வச்சுக்கிறேன். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 10, திராட்சை பழம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஜோராக ரெடி ஆகிட்டு ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் பொடி பண்ணி போடுறேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தேன் விட்டுருங்க. இதில் தைப்பூசத்துக்கான ஜோரான திணை அரிசி சக்கரை பொங்கல், தேன், திணை அரிசி, நெய் எல்லாமே கலந்த ஒரு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பிரசாதம். கண்டிப்பாக இதை எல்லாரும் தைப்பூசத்தன்னைக்கு வர 25th ஜான்வரி தைப்பூசம் வருது. அதுக்கு எல்லாரும் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஹோப்
எல்லாருக்குமே இது ரொம்ப உபயோகமான ஒரு வீடியோவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற இதில் திணை மாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம், பஞ்சாமிர்தம் இருக்குது, திணை அரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம், எல்லாமே இருக்குது. இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதை விட நாழியாக நாழியாக இது அப்படியே கெட்டியாகிடும், அப்படியே கரெக்டாக இருக்கும் இந்த இது. ஸோ அளவெல்லாம் தான் இதுக்கான கரெக்டான இது. நீங்கள் வந்து ஒரு எங்களுக்கு 1 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவா ஜஸ்ட் கொதிக்கிற வெந்நீரை விட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறட்டும். அப்புறம் நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு 6 விசில் 7 விசில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா குழச்சிட்டு வெல்லம் 1:2ங்கிற ரேஞ்சில் வெல்லம் வச்சு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு திருப்பி இதையும் தூக்கி சேர்த்து போட்டு எல்லாமா நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்புறம் நீல முந்திரி பருப்பு திராட்சை பருப்புலாம் வறுத்து போட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இதுக்கு அவசியம். ஏன்னா நம்ம சுவாமிக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன், சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறதே சுவாமியோட ஒரு அனுகிரகத்தை நம்ம ஆகர்ஷணம் பண்ணி தரக்கூடிய சக்தி வந்து பச்சை கற்பூரத்துக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நைவேத்தியத்துலாம் நம்ம அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எல்லாரும் இந்த பிரசாதத்தை பண்ணி நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்க. திணை மாவில் வந்து லட்டு பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப திணை மாவும் தேரும் தான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு பிரசாதம். அதில் ஏதான ஒரு விதத்தில் நம்ம திணை மாவு அவருக்கு பிரசாதமாக பண்ணி வைக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு வேணும்னா பஞ்சாமிர்தம் திணை அரிசி பாயசம்லாம் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் பார்க்கலாம். நம்ம இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே இதோட கூடவே இந்த தைப்பூசத்தை பற்றின விவரமும் நான் சொல்கிறேன். திணை அரிசியை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சுட்டு தண்ணியில் அதாவது துணியில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து அதாவது வறுத்துட்டு அரைச்சி வாங்கிட்டு வந்து பண்ணுறேன்னாலும் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே பேக்கெட் கிடைக்கிறது திணை அரிசின்னு. நம்ம வந்து இப்போது ரெடிமேட் திணை மாவு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். 1 கப்பு 2 கப் எடுத்துகிட்டு இருக்கேன். மீடியம் ஹையில் இல்லை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் இந்த அரிசியை வறுத்துருங்க. அதாவது தைப்பூசம் வந்து என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, தாரகாசுரனை வந்து வதம் செஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு பழனியில் ரொம்ப விசேஷமாக அதை கொண்டாடுவா. நிறைய பேர் பால் காவடி இது என்ன அலகு குத்திக்கிறது அதெல்லாம் பழனியில் நடக்கும், ரொம்ப விசேஷம். பட் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் இது விசேஷம்னு நினச்சிட்டு இருக்கோம். பார்க்க போனேன்னா சிதம்பரத்தில் வந்து நடராஜர் மட்டும் நடனம் ஆடினது ஆருத்ராம் போது. ஆனால் உமாதேவியும் நடராஜரும் சேர்ந்து நடனம் ஆடினது இந்த தைப்பூசத்தன்னைக்கு தான். அதனால பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்லலாமும் ரொம்ப விசேஷமாக இந்த தைப்பூசத்தை இது பண்ணுவாள். நீங்கள் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோவிலில், சிதம்பரத்தில், மதுரை மீனாட்சி கோவிலில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த தைப்பூசம் ரொம்ப விசேஷமாக இது பண்ணுவாள். தை மாசத்துல வர பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்த இந்த நன்னாள் வந்து பூசா மாசம் அப்படின்னும் அறியப்படுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து தேவர்களில் பிரகஸ்பதி வந்து நவகிரகங்கள்ல இருக்கிற ஒருவர் வந்து பிரகஸ்பதி. குருவுக்கு வந்து பிரகஸ்பதின்னு தான் சொல்லுவா. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம், தட்சிணாமூர்த்தியும் பிரகஸ்பதியும் ஒன்றுன்னு நினைச்சுன்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஆக்சுவலி நவகிரகங்கள்ல இருக்கிற குரு வந்து பிரகஸ்பதி, தட்சிணாமூர்த்தி வந்து சிவனோட ஒரு அவதாரம். ஸோ பிரகஸ்பதிக்கும் பூச நட்சத்திரம் தான் அது. அதனால வந்து இந்த தை மாச பூச நட்சத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு அவருக்கும் ரொம்ப விசேஷமா எல்லாம் கொண்டாடப்படுறது. அதனாலதான் வந்து வள்ளலார்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீள், வடலூர் வள்ளலார் கோவில்லையும் பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவா. இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதென்னா வறுத்துட்டோம். கொஞ்சம் லைட்டா வாசனை வந்தா போறோம். இருந்த 1/2 கிலோ 4 கப்பையும் நான் எடுத்துட்டேன், வறுத்து எடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் வரணும். அட் த சேம் டைம் கொஞ்சம் வாசனையும் நல்லா வரணும். ஆறுனா தான் இதை நம்ம லட்டுவாக பிடிக்க முடியும். நல்ல மாதிரி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 2 முந்திரி பருப்பு 8
திணை அரிசியே ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு. திணை அரிசியில் வந்து நம்ம பாயசம் கூட பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வரும், ரொம்ப நன்னாவும் இருக்கும். ஸோ நாங்கள் இது மாதிரி லட்டு மாதிரி பண்ணல, சுவாமிக்கு பாயசம் மாதிரி பண்ணோன்னா திணை அரிசி பாயசம் பண்ணி நிவேத்தியம் பண்ணுவோம். முந்திரி பருப்பு எடுத்துடலாம். எந்த கப்பால் நீங்கள் வந்து திணை மாவு எடுத்துட்டேனோ அந்த கப், இப்போ 4 கப்பு நான் திணை மாவு எடுத்துட்டேன்னா 2 கப்பு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் தேன் ஆட் பண்ண போறீள் அப்படின்னு சொன்னால் 1 கப்பு வெள்ளை சர்க்கரையும் ஒரு கப்பு, அதாவது 3/4 கப்பு கிட்ட எடுத்துட்டுருக்கேன். 3/4 கப்பு தேனும் எடுத்துக்கலாம். அதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் கையால். ஏன்னா அது வந்து ரொம்ப ஆறி போயிட்டாலும் பிடிக்க வராது. நல்லா ஆறித்துனா இன்னும் நல்லா கெட்டியாகிடுது. கண்டிப்பாக இது மாதிரி அதாவது நான் 4 கப்பு திணை அரிசி மாவு எடுத்துன்றதுக்கு என்ன 1 கப் ஃபுல்லாக வெள்ளை சக்கரை போட்டிருக்கேன், 3/4 கப்பு கிட்ட தேன் விட்டுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் அழகாக இது பிடிக்க வந்துடுது. இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிக்க வரல அப்படின்னு சொல்லி பிரச்சனையாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தேன் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போனாலும் இது அப்படியே திகட்டும். அதனால நீங்கள் இந்த அளவு சரியாக இருக்கும். நிஜமாலுமே சொல்லணும்னா முன்னாடிலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி மாவு லட்டுலாம் பிடிக்கவே வராது. ஸோ என்னோடய கை வந்து குட்டியாக இருக்கிறதுக்கு அதுக்கும் எங்கள் மாமியார் எல்லாமே என்னை கேலி பண்ணுவோம், வந்துட்டு மாவு லட்டு கொடுத்தா ஒரு வாயில் போட்டுக்கிற மாதிரி திருண்டாக பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானாக அது மாதிரி கை நிறைய எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு டெவலப் பண்ணிட்டேன். எதுவுமே வராதுன்றது இல்லை, அதுக்கு சொல்ல வரேன். நம்மளை ஏதாவது வராதுன்னு யாராவது டிஸ்கரேஜ் பண்ணானா கண்டிப்பாக அதை மனசில் வாங்கிக்காதீங்கோ. அது உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கோசரம் சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம திருப்பி பண்ணிட்டோன்னா அது கண்டிப்பாக கரெக்டாக வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னும் ஒரு இது கூட ஆட் பண்ணலாம். என்னன்னு கேட்டால் திராட்சை பழம் வேணாலும் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் இந்த திணை மாவு லட்டு உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரிபாகத்துக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு 1 கப்பு, பால் 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு. இதுதான் இது பேர் திரிபாகம்னு பேர். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இதுக்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ரிச் இது குழந்தையெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்குன்றதுக்கோசரம் ஒரு முந்திரி பருப்பு பொடி, நம்ம காஜு கத்லிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி எடுத்துனோம் இல்லையா, அந்த மாதிரி முந்திரி பருப்பு பொடியோ பாதாம் பொடியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கீ, இவ்வளோதான். சுகர் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறவா 1.5 பங்காக எடுத்துக்கோங்க. அட் த சேம் டைம் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா செமி சாலிடாக கேசரி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இப்போ நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கலாம். கடலை மாவு இந்த அடுப்பை அணைச்சிட்டேன். இப்போது அடுப்பு எரியல. ஸோ ஆறின பால், சர்க்கரை, இது 3 நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சினுடலாம். நான் ஒரு சின்ன கப் தான் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கட்டி வந்ததுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துட்டுருங்க. கட்டி இல்லாமல் அது பண்ணிடணும். அதுக்கு தான் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். சர்க்கரையும் பாலும் கடலை மாவும் மட்டும் இருக்குது இதில். இது கொதிக்க ஆரம்பித்தப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடலாம். ஸோ இது நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தப்புறமா இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். முதல்ல விட்ட நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் விடலாம். இதுமாரி ஒரு 10 ஸ்ட்ரிங்
குங்குமப்பூ போடுறேன், பியூர்லி ஆப்ஷனல் இது. இந்த ஸ்டேஜில் இந்த முந்திரி பருப்பு பொடியும் போட்டுடலாம். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹைலியே வச்சுன்னு பண்ணுங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். ஜஸ்ட் இருக்கிற 1 டீஸ்பூன் நெய்யும் இதில் விட்டுடுறேன். ஸோ ஈக்குவல் அமௌண்ட் எல்லாமே எடுத்துட்டுருக்கோம். இது வந்து அப்படியே திரண்டு வருமா அப்படின்னு சொல்லி கேக்கெல்லாம் வரா மாதிரி வருமானு கேட்டேன்னா இருக்காது. இது இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆறுன அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கேசரிலாம் எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது அடுப்பு சின்னதாக வச்சுக்கிறேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த திரிபாகம் ரெடி ஆகிடுது. முன்னாடியே நம்மளோட ஒரு வீடியோவில் தனியாகவும் இது பண்ணி போட்டிருக்கேன். தேவைப்பட்டவா அதை இது பண்ணிக்கோங்க, பார்த்து அதையும் வேணாலும் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிடுது. அடுப்பை அணைச்சிடுறேன். நம்ம அடுத்த இது பார்க்கலாம். நம்ம வந்து இந்த பஞ்சாமிர்தத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொன்னால் 5 விதமான பழங்கள்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அதில் 5 விதமான திரவியங்கள் நம்ம ஆட் பண்ணுறது தான் அங்கே பஞ்சாமிர்தம். பழங்கள் வந்து உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எது கிடைக்கிறதோ எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ஒன்றா நான் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டேன்னா, இந்த நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா வெல்லத்தை பொடி பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. இது 1 கப்பு. இதில் தேன், இது ஒரு 2 டீஸ்பூன் தேன் விட்டுருக்கேன். நெய் 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஸோ இப்போது இதுவே 3 இது ஆயிருக்கு திரவியங்கள். ஸோ இப்போ இதில் வந்துட்டு வாழைப்பழம், நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறது ரஸ்தாளி பழம் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் பூவம்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆப்பிள், மாதுளம்பழம், திராட்சைப்பழம், பேரிச்சம்பழம். ஸோ 4 சேர்த்துருக்கோம். நம்ம கல்கண்டு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு. ஸோ 5 ஐட்டம் நம்ம சேர்த்துருக்கோம். 5 விதமான இதை சேர்த்து பண்ணுறது தான் பஞ்சாமிர்தம். இந்த நீங்கள் கலக்கரிச்சு இந்த வாழைப்பழத்தெல்லாம் கொஞ்சம் நன்னா இப்படி நெசுக்கி விட்டு நீங்கள் கலந்தேடலாம், நன்னா மிக்ஸ் ஆகிக்கும். அதில் நாட்டு சர்க்கரை கிடைக்காதவா வெல்லத்தை நன்னா பொடி பண்ணி நீங்கள் இதில் கலந்துக்கலாம். வெல்லத்தில் எங்கள்கிட்ட குப்பை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கெட்டியாக நன்னா அதை கொதிக்க விட்டு வடிகட்டி இந்த மாதிரி ஆறின அப்புறம் இதில் விட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது எதுவுமே நம்ம சாப்பிடாததா நம்ம யூஸ் பண்ணாததா சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதாவது நிவேதனம் அப்படிங்கிறதே நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது கடவுளுடைய திருஷ்டி, அதாவது அவருடைய கண் பார்வை பட்ட அதை வந்து நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிறது தான் நிவேதனம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பஞ்சாமிர்தத்தை முருகப்பெருமானுக்கு நம்ம நிவேதனம் பண்ணிவிட்டு, கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், தமிழ் தெய்வம் அப்படின்னே சொல்லுவா. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் முருகா, சரவணபவா, கார்த்திகேயா அப்படிலாம் நான் கந்தா கடம்பாலாம் நம்ம தான் சொல்லுவோம். அவள் நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் பகவான் அப்படின்னு தான் சொல்லுவாள். அவளுக்கு வந்து நம்மளோட முருகரோட இதுவே அவளுக்கு கார்த்திக் பகவான் சொல்கிறதோடு அவளுக்கு இதுவாகிடும். நம்மள்கிட்ட தான் இங்கே முருகர் ரொம்ப பழனியில், திருத்தணியில், அறுபடை வீடும் இங்கே தான் இருக்குது. நம்மளுக்கு தமிழ் கடவுளாக அவர் இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். இது எல்லாருக்குமே நம்ம தமிழில் இருக்கிற எல்லாரும் தமிழ் கடவுளான முருகரை வந்து நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு இது. ஆலய மணியோசை கேட்குதம்மா கேட்குதம்மா, ஆலய மணியோசை கேட்குதம்மா கேட்குதம்மா, ஆண்டவன் குரல் நம்மை அழைக்குதம்மா அம்மா
அழைக்குதம்மா. ஆண்டவன் குரல் நம்மை அழைக்குதம்மா, அம்மா அழைக்குதம்மா. அருள்மிகு ஜோதியொன்று தோன்றுதம்மா, அம்மா அருள்மிகு ஜோதியொன்று தோன்றுதம்மா, அம்மா ஆறுமுகம் அதிலே காணுதம்மா, அம்மா காணுதம்மா. ஆறுமுகம் அதிலே காணுதம்மா, அம்மா காணுதம்மா. ஓராறு முகமோ ஈராறு கரமோ மறவாமல் துணை நின்ற காக்குதம்மா, அம்மா ஓராறு முகமோ ஈராறு கரமோ மறவாமல் துணை நின்ற காக்குதம்மா, அம்மா உயிராகி உடலாகி உயிர் ஞான பழமாகி குருவாகி ஆட்கொள்ளும் தெய்வமம்மா, அம்மா தெய்வமம்மா. உயிராகி உடலாகி உயிர் ஞான பழமாகி குருவாகி ஆட்கொள்ளும் தெய்வமம்மா, அம்மா தெய்வமம்மா. முத்தான முத்துக்குமரா முருகையாவா, சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழவாவா. நீ ஆடும் அழகை கண்டு வேலாடி வருகுதையா, வேலாடும் அழகை கண்டு மயிலாடி வருகுதையா. மயிலாடும் அழகை கண்டு மனம் ஆடி வருகுதையா, மனமாடும் அழகை கண்டு மனம் மாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா, மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா. முத்தான முத்துக்குமரா முருகையாவா, சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழவாவா. பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க செய்து, பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க செய்து, சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து, நீர் பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உம்மை வைத்து, நீர் பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உம்மை வைத்து, அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்பேன் வருவாயப்பா, அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்பேன் வருவாயப்பா. முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே, வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா. முத்தான முத்துக்குமரா முருகையாவா, சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழவாவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. நன்றி, வணக்கம்.